பணக்காரன் ஏன் பணக்காரனாகவே இருக்கான், ஏழை ஏன் லாஸ்ட் வரையும் ஏழையாக செத்து போயிடும். ஃபஸ்ட்டு பணக்காரன் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவான், தேவைக்கு அதிகமாக பேச மாட்டான். ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா நம்ம போகிறோம்னா அவன் தேவையான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பான், தேவையான விஷயங்கள் மட்டும் தான் எடுத்துக்குவான். அதிகபட்சம் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே இருக்க மாட்டான். அப்போ தேவையான விஷயத்த மட்டும் பேசுங்க, அளவாக பேசுங்க, நீங்கள் மரியாதையோடு பேசுங்க. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீங்கள் எந்த அளவுக்கான விஷயங்களை நீங்கள் டீசன்ஸாகவோ நல்லா அழகாகவோ பேசுகிறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களை அட்ராக்ட் ஆகும். எது மறுபடியும் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களோ அது உங்களை வந்து சேர்ந்துடும். இப்போ மணியை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மணி வந்து பேசிகிட்டே இருக்கும். வெல்த்தை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்கன்னா வெல்த்தை சனியாக வந்து சேரும். ஹெல்த்தை பற்றி பேசுகிறீங்க, ஹெல்த்து வந்துகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் எங்கன்னா போயிட்டு கெட்ட வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. கூலி தொழிலாளிகள் பார்க்கும்போது நிறைய கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் நார்மலான மக்கள் ரோடு தொழில் பண்ணுறவங்க இல்லை வேறு எதனா பண்ணுறவங்க பார்க்கும் அதிகபட்சமாக கெட்ட வார்த்தைகளும் டீசென்ட் இல்லாத ஒரு விஷயங்களும் அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பாங்க. அது ஏன் அவங்களுடைய வாழ்க்கை லாஸ்ட் வரை அப்படியே முடிஞ்சது காரணம் புரியுதுங்களா? ஏன்னா பணக்காரன் தேவையான விஷயங்களை மட்டும் தான் செய்வான், தேவையான விஷயங்களை மட்டும் தான் செய்வான், தேவையான விஷயங்களை மட்டும் தான் பேசுவான். அதே மாதிரி அளவோடு பேசுங்கள், இல்லை என்றால் மௌனமாக இருங்கள். இதுதான் மிகப்பெரிய சுதந்திரம். வெல்த் பண்ணணும் அப்படின்னாக்கா மணி சீக்ரெட்டோட மிகப்பெரிய அல்டிமேட். உங்களுக்கு கோபம் வரும்போது உங்களை நீங்கள் அடக்கிங்க, வாய் அடக்கிங்க, சைலண்ட்டாக இருங்க, அமைதியாக இருங்க. மற்றவங்களை காயப்படுத்த விட தானே காயப்படுத்திக்கலாம். இதுதான் பெஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச்.